வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபியால் நல்லா இருக்கிறேன். பரமபிதா பரலோகத்திலேருந்து இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்திருந்தார். காரணம் என்னென்னு கேட்டால், காலையிலேயே எழும்பி நாங்கள் நல்லபடியாக கோட்ஸுக்கு போயிருந்தோம். கோட்ஸுக்கு போனால் சரி 9:50க்கு கோட்ஸுக்குள்ளே நாங்கள் என்றாயிருந்தோம். இலக்கம் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கத்துக்கு சென்றிருந்தோம். அந்த இலக்கத்தில் எங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அங்கு இருந்தார்கள். என்னோடு அந்த இடத்தில் எனக்காக வழக்காடுவதற்காக, டிரான்ஸ்லேஷன் செய்வதற்காகவும் ஆட்களை ஆயத்தப்படுத்தினேன் வந்திருந்தார்கள். அந்த இடத்தில் வழக்கு விசாரணை அனைத்தும் வாசிக்கப்பட்ட போது அனைத்தையும் நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்டுக்கொண்டு இருந்த பின்பு அவர்கள் சொல்லுவது அனைத்தையும் முதலில் நாங்கள் கேட்க வேண்டும். அதுதான் பிரான்ஸ் நாட்டினுடைய லுவா. அவர்கள் சொன்ன பிறகு நான் பின்பு அவர்களிடம் கேட்டிருந்தேன், உங்களுடைய பக்கத்தில் அனைத்தும் சரியாக முடித்து விட்டீர்களான்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு அவர் சொல்வார்கள், எங்களுடைய பக்கத்தில் அனைத்தும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருந்தது. வழக்குதாரர்கள் கொடுக்கப்பட்ட வழக்கின்படி வழக்கறிக்கை வாசிக்கப்பட்டது. வாசித்து முடித்த பிறகு நான் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். உண்மையாக தேவனுக்கு வேதத்துக்குள்ள சொல்லுகிறேன், நான் வேதத்தின் அடிப்படையில் தான் சில விடயத்தில் உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். அதற்கு பிரான்ஸ் நாட்டு சட்டத்தில் இடம் இருக்குதான்னு சொல்லி எனக்கு மொழிபெயர்க்க வந்திருந்த அக்காவிடம் சொல்லியிருந்தேன். அக்கா மிக அழகாக அவருக்கு விளங்கப்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதை குறித்து பேசுவதற்கு முன் உங்களுடைய கேஸை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் சொன்னேன், கேஸை சொல்லுவதற்கு என்னிடம் எதுக்குமே உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் விருப்பப்படவில்லை. காரணம் என்னென்று கேட்டால், இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்தும் உண்மையாக நீங்கள் முடிவெடுத்தால் பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கிடங்க எனக்கு நீங்கள் எந்த தண்டனையும் தரலாம். அதை நான் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரே சொல்லில் முடித்து விட்டேன். அதற்கு பின்பு அவர்கள் சொன்னார்கள், வழக்குதாரர்கள் இப்படித்தான் உங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கத்திலிருந்து முகாந்திரமாக நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். நான் 2 விடயத்தை அதிலிருந்து எடுத்துக்கொண்டேன். 2 விடயத்துக்கும் சரியான தரவுகளோடு சரியான பதிலை அந்த இடத்தில் வழங்க தேவன் எனக்கு கிருபை செய்திருந்தார். காரணம் என்னென்று கேட்டால், நான் எப்பொழுதும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்பதால் தேவன் எனக்கு அந்த இடத்தில் உலகத்து மனிதருடைய முகத்தை வெட்கப்பட்டு போகும்படி பரத்தில் உள்ள பரமபிதா செய்திருந்தார். இதுதான் என்னுடைய விசுவாசம். வழக்கு 6 மாதத்துக்குள் முடிவுக்குள் வரும். அந்த 6 மாதமும் எனக்கு சில மெயில்களும் சில நம்பர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் சரியான விடயங்களை அனுப்ப வேண்டும். அதற்கு பின்பு நாங்கள் உங்களோடு என்ன வேண்டும் என்றாலும் கேட்போம். தாராளமாக நீங்கள் என்னை கேட்கலாம். 17 வருட காலங்கள் நான் பிரான்சில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்னிடம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் தான் எனக்கு இந்த நாட்டில் வந்ததுக்கு விசா கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் எனக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் நான் வேலை செய்வதற்கு உங்கள் நாட்டு பணம் தான் எனக்கு சம்பளமாக கொடுக்கிறீர்கள். அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக என்று திட்டமும் தெளிவும் துல்லியமாக எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்தில் அவர்களோடு நான் பேசியிருந்தேன். இதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? வேதத்தோடு மெல்ல திருக்குறளையும் சேர்த்துக்கொண்டு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் வாதாட்டம் நடந்தது. வாதாட்டத்தில் தேவன் சொன்னார், நான் உன்னுடனே கூட இருந்து உனக்கு பாதைகள் அனைத்தையும் செவ்வையாக்குவேன். நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லியிருந்தார். அப்படியாக தேவன் விசுவாசத்தை வெற்றி சிறக்க வைத்திருந்தார். இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரே விடயம், எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினருக்குத்தான். அவர்கள் தொடர்ந்து பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 3 வாரமாக போராடி கொண்டே இருந்தோம். போராட்டத்தில் தேவன் வெற்றி சிறந்தார். தேவன் பாடுகள் நிறைந்த இந்த தவசு காலத்திலும் கூட தேவன் எனக்காக தேவன் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற என்னுடைய விசுவாசம் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த காரில் இதை விட பெரிய ஒரு காரை எனக்கு தர வாஞ்சியாக இருக்கிறார். வலி சீக்கிரத்தில் அது பெரிய ஒரு காரை நான் இறக்க தேவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். அதை சீக்கிரத்தில் இறக்குவேன். காரணம் என்னென்று கேட்டால், எனக்கும் என்னுடைய லைசன்ஸுக்கு தான் வழக்கு போடப்பட்டது. அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நீங்களும் தேவனுக்குள் வைராக்கியம் பாராட்டி நில்லுங்கள். தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதே போல வழக்குதாரர்களும் இனி அவர்கள் தங்களுடைய பகுதியில் நிம்மதியோடும் சுகபலத்தோடும் நித்திரை கொண்டு எழும்புவதற்கு தக்க விதத்தில் வழக்குதாரரையும் அந்த இடத்தில் நியாயமாக பேசி நிதானமாக பேசி முடித்து விட்டிருக்கிறேன். அதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். வன்னி மலைத்துளிகள் யூடியூப்புக்கு வாங்க, உங்களுக்கு அனைத்தும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே போல் இந்த விடயத்துக்கு தலை போட்டவர்கள் சிலருடைய பேரை அந்த இடத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர்கள் இனியொரு வித்தல் காட்டக்கூட இந்த பிரான்சில் வாங்க முடியாது. வந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையை மாத்திரம் பார்க்கணும். சரிதானே? இது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள், எனக்கு தெரியாதவர்கள் மிக தெரிந்த ஒருவர் தன்னுடைய வாயால் வடை சுட்டது. வாயால் வடை சுடக்கில் என்ன நினைக்கணும்?
சில நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு எல்லாரும் உங்களோட ஆக்கள் இன்னத்துக்கு வருகிறோம், உழைக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு. வந்தால் என்ன செய்ய வேணும்? அமைதியாக. நாங்கள் இன்றைக்கு 17-18 வருஷம் இருக்கிறோம். எந்த ஒரு தமிழாக்களுக்கு எதிராகவும் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போனதில்லை, வம்பு வழக்குக்கும் போனதில்லை. நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள விலை பேசி விற்று கொண்டு திரிகிறீர்கள் ஒருத்தர். இதெல்லாம் உங்களுக்கு நாகரிகமா இல்லை அநாகரிகமா? கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நடவுங்க. இனி உங்களுக்குரிய வாசகங்களை அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய இடத்துல எடுத்து கேட்டுக்கொண்டு போங்க. அதே போல் நீங்கள் அனைவரும் மிக கவனமாகவும் மிக ஞானமாகவும் மிக துல்லியமாகவும் மிக தெளிவாக நடந்து கொள்ளுங்க. சட்டம் மிக மிக இறுக்கமாக இருக்கிறது. சட்டத்தோடு போய் நிற்கிற போது தான் தெரிகிறது பிரான்சினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். 2வது வாரம் விடுமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல் வருகிற நாட்களில் இனி விடுமுறை முடிந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு தொடங்க இருக்கிறார்கள். இந்த முறை அதே போல் பெரிய விடுமுறை 8ஆம் மாதம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆசிய நாட்டு பக்கம் மிகவும் போர் சூழ்ந்த பதட்டங்களாக இருக்கிறது. அதெல்லாம் தேவனுடைய கரத்தில் கொடுத்து எப்பொழுது நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் உங்களுடைய சுகபலத்துக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் உங்களுடைய ஒவ்வொரு விடயத்துக்காகவும் எப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி. வணக்கம். நம்ம தமிழ் சொந்த உறவுகள் அனைவரும்.